So I know all of you are aware of this news or some of you would have heard about it, but idhula innum konja clarity venum. Nama NEET 2027 students ku konja new reforms vandirukku, and in the reforms ellame nama paakumbodhu nama JEE level ku illana JEE oda paper attempt eppadi irukko adhe oru maadhiri nama NEET da attempt ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து கண்டினியூஸ்லி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நேற்று வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு, ஒரு மீட்டிங் மாதிரி நடந்திருக்கு. அண்ட் அந்த மீட்டிங்கில் நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க தட் NTA has accepted that from their side there has been a mistake that has happened. So அந்த ஒரு acceptance வந்து see if they accept or not, it is not going to change what has happened to us, what has happened to the re-NEET. அவர் வந்து சும்மா அக்செப்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, பட் நமக்கு எதுவும் பெனிஃபிட் இல்லை. பட் அந்த அக்செப்டன்ஸ்னால எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து கொஞ்சம் ரிஃபார்ம்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் நம்ம NEET 2027 and 28ல நமக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து CBT மோட். எஸ், ஆக்சுவலாக வந்து சொல்லும்போது இட் இஸ் ஆல்ரெடி கன்ஃபார்ம்டு திங் தான். ஓகே, ஸோ சிபிடியில் வி நோ தட் நம்ம ஜே எக்ஸாம் மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் நெக்ஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ். ஓகே, இந்த இயரில் யூஸ்வலாக வந்து நம்ம பென் பேப்பருக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து டில் திஸ் டைம் வி டிடன்ட் கெட் எனி கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இஸ் கோயிங் டு மீ. இந்த ரீநீட்டில் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் இருக்குமா இல்லையா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கன்ஃபர்மேஷன் வரல. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி அது வந்து ரொம்ப லிமிட்டட் டைம் மேம். 28 ஒரு 25 டேஸ்ல எப்படி இவ்வளோ சிஸ்டம்ஸ் எல்லாம். எஸ், எக்ஸாக்ட்லி, அது வந்து பாசிபிளா இல்லை. ஸோ டெஃபினெட்லி நெக்ஸ்ட் இயரில் இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் தான், CBT எக்ஸாம் தான். ஸோ அது வந்து அகெயின் டிரான்ஸ்பரன்சி வில் டெஃபினெட்லி வில் கம். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து லாஸ்ட் இயரில் நம்ம லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் ஆக்சுவலாக வந்து இந்த கான்ட்ரவர்சிஸ் இல்லைனா பேப்பர் லீக் எல்லாமே ஹேப்பனிங். ஸோ ரைட் நவ் த திங் இஸ் லைக் நம்ம 2027 ஸ்டூடெண்ட்ஸுக்காவது தே கேன் ஜஸ்ட் கன்ஃபார்ம் எவ்ரி ஸ்டூடெண்ட் வில் கெட் தி ஈக்குவாலிட்டி ஆர் லெட்ஸ் சே ஜஸ்டிஸ் வந்து எவ்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு ஐ மீன் தே வில் கெட். பிகாஸ் சிபிடினா அதில் வந்து கொஞ்சம் கூட ட்ரஸ்ட் இருக்க போகிறோம். பேப்பர் லீக்குக்கு எல்லாமே வந்து சான்சஸ் கம்மி தான் இருக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த சேம் மேம் சொல்லியிருக்கிற அந்த டாப்பிக்கோட கண்டினியூவேஷன் தான் மேம். CBT நடக்கிறதுக்கு இல்லைன்னா CBT செட் பண்ணுறதுக்கு இந்தியாவில் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லைன்னா நீட் ஸ்டூடெண்ட்ஸோட பிகாஸ் நம்ம கேப் பார்க்கும்போது மேம் ஜேஇயில் கம்மி தான், 13 to 14 lakhs தான். பட் நீட்டில் அதோட டபுள், கரெக்டா? ஸோ அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை நம்ம எப்படி ஒரு CBT மோட், எஸ் டெஃபினெட்லி நம்பர் ஆஃப் ஷிஃப்ட் வந்து அதிகமாக இருக்கும். Actually, I think for one shift only 1,50,000 students மட்டும் தான். ஸோ ஒரு 15-16 ஷிஃப்ட்டில் கூட நமக்கு வந்து கவர் பண்ணுறது ஜேஇயில் மட்டும்தான் நடக்கும். இப்போ நீட்டில் மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ் நடக்கணும், அதே மாதிரி மல்டிபிள் அட்டெம்ப்ட்ஸ் கூட நடக்கணும், லைக் ஏப்ரல் ஜான் அந்த மாதிரி ஷிஃப்ட் நடக்கும். ஸோ ஐ திங்க் நீட்டில் அது நடக்கலாம். பட் ஐ டோன்ட் நோ ஹவு தே ஆர் பிளானிங் ஆன் இட். பட் இஃப் இட் ஹேப்பன்ஸ் இட்ஸ் வெரி குட். பிகாஸ் வெரி சிம்பிள் தான். ஆனால் இப்போ அஸ்வதி மேமோட ஸ்க்ரீனில் எந்த கொஸ்டின்ஸ் ஆர்டர் இருக்கும் அதோட உல்ட்டா தான் என்னோட ஸ்க்ரீனில் இருக்கும், அதோட கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் தான் லெரின் மேமோட ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ நம்ம வந்து இவ்வளோ கேப்பில் இருந்தால் கூட நமக்கு வந்து காப்பி பண்ண முடியல. பிகாஸ் இப்போ நான் வந்து லெரின் மேம் கிட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கும்போது லெரின் மேமோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னோட 20th கொஸ்டினாக இருக்கலாம். நான் வந்து அஸ்வதி மேம் கிட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கும்போது அந்த கொஸ்டின் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸோ காப்பிங்க்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. That is one thing. And paper leak also chance வந்து it is very less because இப்போ வந்து எப்படின்னா the question வந்து print ஆகுது, scanned copy, அது transport, இதில் எல்லாமே மிடில் மேன் இருக்கு. எவ்ரி பிளேஸ் அ மிடில் மேன் கேன் பி இன்வால்வ். இப்போ செகண்ட் ஒரு பெருசான ரிஃபார்ம் வந்திருக்கு இல்லைன்னா தேர் பிளானிங் இஸ் த நம்ம ஏஜ் லிமிட். தட் இஸ் நமக்கு ஒரு ஏஜுக்கு அப்புறம் நீட் எழுதக்கூடாது. தட் இஸ் அ வெரி குட் திங். ஆக்சுவலி ஐ விஷ் தட் இட் கேம் வெரி வெரி லாங் பேக். பிகாஸ் in 2019 or 18 இது வந்துருக்குன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். பிகாஸ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் wouldn't have spoiled their life for it. Spoil the lifeனா நெகட்டிவாக நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது. வாட் இஸ் இட், இமேஜின் பண்ணு லெரின் மேம்க்கு நான் வந்து அன்லிமிட்டடாக ஆப்ஷன் கொடுத்துட்டே இருந்தேன்னா மேம் அது வந்து திரும்பி she'll never become serious. அதே மாதிரி அஸ்வதி மேம்க்கும் நீ வந்து எவ்வளோ வாட்டியான அட்டெம்ப்ட் பண்ண பரவாயில்ல நீ வந்து பண்ணு அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தால் என்ன நடக்கும், you will never be serious in any of your attempt. You will be like okay, if not this year, next year, if not next year, next year. அந்த மாதிரி I know personally a student who has gone for almost 7 drops and I was trying maximum to push him from NEET. I was telling him stop taking any more drops. But அவன் வந்து அவ்வளோ ஃபர்மாக இருக்குது, இல்லை மேம் நான் வந்து இன்னும் ஒரு ட்ராப் எடுக்க போகிறோம். ஸோ that is the problem, you understand, no? So I think age limit should come. It is a very good thing. அண்ட் அட்டெம்ப்ட் லிமிட்டும் அது மாதிரி தான் மேம். ஆக்சுவலி லைக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ அட்டெம்ப்ட்ஸ் இல்லைனா ஒரு மேபி ஒரு 3 இல்லைனா 4ன்னு சொல்லும்போது லைக் மேம் சொன்ன மாதிரி இப்போ 7 இருக்கும்போது லைக் இந்த வாட்டி இல்லைன்னா நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இருக்க சான்ஸ் இருக்குன்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஸோ அது மாதிரி ஒரு ஃபீல் வரும்.
ஸோ அது மாதிரி தான் அட்டெம்ப்ட் லிமிட்டும். ஸோ எஸ் இந்த வாட்டி இல்லைங்க நெக்ஸ்ட் அதுக்கப்புறம்னு எஸ் ஆக்சுவலாக வந்து நம்ம எக்ஸாம் டேட்ஸ் வந்து இப்போ வந்து இட் இஸ் மோர் தேன் 20 days இல்லைன்னா 30 daysனா நம்ம சீரியஸ்னஸ் லெவல் வந்து இட் வில் ரெடியூஸ். ஆனால் வந்து லெட்டஸ் ஓகே 3 daysல நம்ம வந்து எக்ஸாம் அட்டென்ட் பண்ண போகிறோம். ஸோ டெஃபினெட்லி அந்த 3 daysல நம்ம வந்து அவ்வளோ சீரியஸ் ஆக போகிறோம். ஸோ தட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன் இன் த we are wishing for that. So let us see. And ma'am, not only that, நம்ம competition next to next year dropper crowdum கம்மி ஆயிட்டே இருக்கும். பிகாஸ் இப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்குது, லைக் எப்போவுமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்காங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ஒரு பேர்டன் தான். ஐயோ இவ்வளோ காம்படிஷன் இருக்கா. ஸோ ஆட்டோமேட்டிக்லி அதோட நம்பருமே கம்மியாக இருக்கும். ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி they will think of other exams. See, we are not telling that your dream should get stamped. Do not think that ஐயோ மேம் நீங்கள் வந்து இவ்வளோ பாசிட்டிவாக சொல்லிட்டு இருக்காங்க பட் இது எல்லாமே நெகட்டிவ் தான். அவங்க கொஞ்சம் கூட சீரியஸ் ஆகும் மேம், வேற ஆப்ஷன் இல்ல. சோ இதுதான் லாஸ்ட் ஆப்ஷன் ப்ராப்பர்லி அந்த ஒரு டிராப் அது வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணும். அதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ யுவர் லைஃப் ஆல்சோ, யுவர் டைம் ஆல்சோ, யுவர் ப்ரைம் டைம் ஆல்சோ வில் பி ப்ராப்பர். நமக்கும் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு இன்னும் மோட்டிவேஷன் இருக்கும். பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ சீரியஸாக இருக்கும். நமக்கும் நம்ம யூடியூபோட கண்டென்ட் அவ்வளோ பெஸ்ட்டாக குவாலிட்டியாக நமக்கு வந்து ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாமே நம்மளாலேயும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியும். பிகாஸ் இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா ஸ்டூடெண்ட்ஸே சீரியஸ் கிடையாது. அவர் வந்து மேம் இட்ஸ் ஓகே மேம் கொஞ்சம் ஈஸி கொஸ்டின்ஸ் கொடுங்க மேம், பிவைக்யூ சால்வ் பண்ணிட்டேன்னா மேம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க வேணாம் மேம். ஸோ இதில் என்ன நடக்கும்னா students also will get very serious. So I think it's a good reform. Please let us know in the comment section what do you people think, like is it good or is it bad. And NEET 2027 students இது எல்லாமே நடந்துருக்குன்னா it is best for you people. You don't have to worry. JEE மாதிரி எல்லாமே clear ஆ இருக்கும். And 2027 students ஓட clear road map வந்து I have already given. அதே மாதிரி நம்ம வெற்றி batch also is starting very soon. So நீங்க வந்து join பண்ணலாம். Okay, so that's it. Thank you so much. Yes.